அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். பிக் பாஸ் சீசன் 9. திவ்யா, நீங்க பிக் பாஸ் பாக்குறீங்களா? எஸ் பாக்குறேன். பிக் பாஸ் மாதிரி ஏதோ ட்ரை பண்றீங்க. ஓகே. பட் ஸ்டில் இந்த சீசன் வந்து பார்க்கணுமா அப்படின்ற ஒரு ஜோன்லயே ஆரம்பத்துல இருந்து போயிட்டு இருக்கு. ஆரம்பிச்சதுல இருந்தே இவங்கெல்லாம் கண்டஸ்டன்டாப்பா, அப்பனா இந்த சீசன் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த சீசன் பார்க்காம ஸ்கிப் பண்றாங்க அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் என்னதான் இவங்க பண்றாங்க அப்படின்னு பார்ப்போன்றதுக்காக வந்து பாக்குறாங்க. பட் ஆரம்பத்துல இருந்தே இந்த சீசன் வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டான ஒரு ரிவ்யூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. பட் நிறைய வந்து சின்ன பசங்க பார்க்க முடியல, 18+ மாதிரி பேசுறாங்க, நிறைய வந்து கோட் வேர்டு வச்சு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி டாக் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க பிக் பாஸ் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிற டைம்ல இப்ப விஜய் சேதுபதி நம்ம இதை ஹோஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்றதுதான். ஏன்னா லாஸ்ட் சண்டே நீங்க பார்த்துருப்பீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. இந்த மனுஷன் இருக்கிறாரு, இந்த மனுஷன் இருக்கும்போதும் அச்சு கிச்சு பிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. அது பார்க்கும் போது அவர் ஒரு ஹோஸ்ட் அப்படின்றதெல்லாம் தாண்டி இஸ் ஆல்சோ ஒரு பர்சன். அவரை எவ்வளவு இடத்துல மக்கள் செல்வன் அந்த டேக் கொடுத்து அவரை வந்து கொண்டாடுற ஒரு பர்சனா இருந்து இந்த மாதிரி ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்றாருன்றப்ப அந்த பர்சனுக்கான ரெஸ்பெக்டாவது அந்த இடத்துல இருந்திருக்கணும். அந்த இடத்துல கமல் சார் இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமா அப்படின்ற குவெஸ்சன் நிறைய பேருக்கு வந்தது. என்னப்பா இது விஜய் சேதுபதி அங்க நின்று பார்த்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுமே இவங்க வந்து இப்படி அடிச்சுக்கிறாங்களே, அப்ப அந்த ஹோஸ்ட் கொடுக்குற ரெஸ்பெக்ட் இவங்க இதுதானா, அப்ப அந்த ஷோக்குள்ள அவங்களோட பெர்ஃபார்மன்ஸோ அவங்களோட பிஹேவியர்ஸ் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ஒரு ப்ரோமோ வச்சு இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒட்டுமொத்த ரிவ்யூமே பாத்துரலாம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆமா, அதுவும் இல்லாம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, ஹேண்டில் பண்றாரு அப்படின்றத இந்த சீசன் ஆரம்பிச்சதுல இருந்து நமக்கு என்னெல்லாம் ஃபீல் இருக்கோ நம்மளுடைய மைண்ட் செட் அப்படியே இருக்கு அப்படின்றது தெரிஞ்சது. ஏன்னா இந்த லாஸ்ட் வீக் நடந்த ஒரு விஷயத்துல சொல்லியிருப்பாரு, பண்றதெல்லாம் கேவலமா எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து வெக்கப்படுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வை பார்த்து சொன்னதா இருக்கட்டும். ஆனா இந்த விஷயத்த கூட அவர் வந்து கண்டிக்கிற வகையில சொல்லாம அவங்க பண்ணதை வந்து இந்த மாதிரி ஒரு சிரிச்சுட்டு ஒரு மாதிரி அப்படியே போற போக்குல சொல்லிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்களை அவர் கண்டிக்கலாம், அவருக்கான அந்த இடம் அந்த ஸ்பேஸ் இருக்குன்றப்ப அதை அவர் பண்ணிருக்கலாம் அப்படின்றது தான் நிறைய பேரோட. ஆக்சுவலா என்னன்னா பிக் பாஸ் வந்து வெறும் 18க்கு மேல இருக்கிறவங்க மட்டும் பாக்குற ஷோ கிடையாது. இன்னசென்ட் பீப்புளும் பார்ப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சவங்களும் பார்ப்பாங்க, ஏபிசி ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. இப்போ அவங்க பண்ண விஷயங்கள் சிலருக்கு புரியாம இருந்திருக்கும், அதை வந்து சோசியல் மீடியால அங்கங்க வச்சு இதுதான் அப்படி நம்மளே வந்து ஓ இப்படி பண்ணிருக்கானுங்களா அப்படின்ற விஷயம் தான் ஒரு தாட்டா வரும். ஸோ எல்லா கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவர் அந்த இடத்துல அதை அடிச்சு பேசும்போது அவங்க எல்லாத்துக்கும் ஓ இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது மறுபரிசீலனை மாதிரி இது பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவர் சொல்லும் போது கூட கொஞ்சம் அவங்க எல்லாத்துக்கும் அது மைண்ட்ல போயிடும். ஸோ அதனாலதான் அதை வந்து சிரிச்சுக்கிட்டு அவர் கடந்து போறாரு அப்படின்றதான் உண்மை. ஒரு டைமுக்கு அப்புறமா அவரால் ஃபுல்லா கடந்து போக முடியலை அப்படின்றதும் உண்மை. எவ்வளவுதான் அவரும் பார்ப்பாரு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த நம்ம தான் சொல்லுவாங்கல்ல 2K கிட்டு ஜென்சி கிட்டு எல்லாம் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி அதை பார்க்கும்போது என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து இருக்கு. இது ஒரு பக்கம் போச்சு அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவா பாக்குறது, ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா திவாகர் அண்ட் வந்து வினோத் அவங்களுடைய காம்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதுக்கும் ஒரு இது ஓப்பனா விஜய் அது சொன்னா நல்லா இருந்தது, சொல்லியிருப்பாரு என்னதான் இருந்தாலும் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு லிமிட் தாண்டக்கூடாது, அவரை நீங்க அவரோட வேதனையை சொல்றாரு எல்லாரும் சிரிக்கிறீங்க அப்படின்னு, அது வந்து கரெக்டா இருந்துச்சு. ஸோ அவர் எமோஷனல் பேஸ்டா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை டப்புன்னு தட்டி கேட்கிறாரு, அதுக்கான விஷயங்கள் பண்றாரு. ஆனா அந்த 18+ பேஸ்டான விஷயங்களை அவர் எப்படி நான் சொல்றது, இவங்க எப்படி நான் சொல்றது, இதை வந்து மக்கள்கிட்ட நம்ம எப்படி கொண்டு போறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. என்னதான் வந்து விஜய் சேதுபதி சார் இந்த லாஸ்ட் வீக் அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல தான் வினோத் அண்ட் திவாகர் அந்த ஒரு விஷயம் பேசியிருந்தாலும் இந்த வீக்குமே அதை வந்து அவங்க அட்வான்டேஜா எடுத்துட்டு ஓகே நம்ம பண்றது நல்லா இருக்கு போல அப்படின்னு அது இன்னும் வஸ்தா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது பாசிட்டிவா இன்னும் கொண்டு போல அவங்க ரெண்டு பேருமே. இந்த ப்ரோமோல இன்னைக்கு வந்த ப்ரோமோலயே வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துட்டே இருக்கு மறுபடியும் திவாகர் அண்ட் வினோத் அவங்களுக்கு. அது அவங்க பாசிட்டிவா ஹெல்த்தியா கொண்டு போலாம் அப்படின்றதுதான் ஒரு விஷயம். கரெக்ட். ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ப்ரோமோ வந்துச்சு பார்த்திருப்பீங்க, அவர் வந்து நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லும் போது கேமரால வந்து ஒருத்த சோறு பருக்கைய வந்து விழுந்திருக்கும். அதுக்கு அவர் பேச விடாம அங்கிட்ட வினோத் டக்குன்னு வந்து அப்படியே பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு. அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது இந்த ஸ்கூல்ல பாத்திருக்கீங்களா நீங்க,
ஒரு பையனை பிடிக்கல, அவனை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது வந்து பண்ற மாதிரி தான் இருக்கு. அது ஒரு டைம் பார்க்கும்போது ஆர்கானிக்கா இருக்கலாம். பட் இதை பார்த்துட்டு சின்ன பசங்க ஸோ இப்படி ஒருத்தன் இருந்தா அப்படின்னா நமக்கு நம்ம டாமினேட் பண்ற அளவுக்கு ஒருத்தர் இருந்தா நம்மள வந்து என்ன வேணா செய்யலாம் அந்த அப்படின்ற ஒரு புல்லிங்ன்ற ஒரு விஷயம் வந்து புல்லிங் நடக்குது. ம். கிட்டத்தட்ட அது புல்லிங் தான். அது லிமிட்டை தாண்டக்கூடாது. பட் தலைவன் வினோத் வந்து அவருக்கு அது பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அது திவாகர் பேசுறதுக்கு எங்களுக்கு மூச்சு வாங்குதுங்க அவர் ம். பேசுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதுல என்ன அப்படின்னா இதெல்லாம் தாண்டி பார்வதி அண்ட் கமருதீன் இருக்காங்க இல்லையா, ம். இந்த பேரை வந்து இந்த நைஸ் பேர். நைஸ் பேரா இல்ல எனக்கு புரியல. பட் ஸ்டில் அவங்க ஒரு பேரா இருக்காங்களா அப்படின்றதே அவங்களுக்கே தெரியல. ஏன்னா பார்வதி இப்ப வந்து கமருதீன் வந்து ஏதோ ஒரு வகையில யூஸ் பண்ணிக்கிறானோ, டபுள் இது ஏதோ பண்றானோ அப்படின்ற மாதிரிலாம் இந்த கமெண்ட் பாஸ் கையில பண்றாங்க. ஏதோ என்னென்னமோ என்னடா பண்றீங்கன்ற அளவுக்கு என்னென்னமோ பண்றாங்க. ம். இது அவங்களுக்குலாம் இந்த கான்ஷியஸ் இருக்கான்னு தெரியல. அவங்களும் மீடியால இருந்த பர்சன்ஸ் தான். குழந்தைங்களும் இந்த ஷோ பார்ப்பாங்க அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு மைண்ட்ல இருக்கா? இல்ல நம்ம என்னதான் உள்ள பண்றோன்றது அவங்களுக்கே அந்த கான்ஷியஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு வந்து ஆமா. ஒண்ணு பண்ணிக்கிட்டு ஆனா இருக்காங்க. எண்ட் ஆஃப் தி டே இது எல்லாமே ஸ்கிரிப்டா இருக்குமோ அப்படின்ற ஒரு தாட்டும். ஆனா இது ஓகே. ஸ்கிரிப்டா இருந்தாலும் விஜய் சேதுபதி எதுக்கு வந்து அதை பார்த்து வந்து அவருக்கு கடுப்பாகணும், அவருக்கு ம். எதுக்கு இன்சல்ட் ஆகணும், அவர் எதுக்கு நம்ம இனிமேல் இது பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கணும்னு பார்த்தா இப்ப இன்னும் கொஞ்சம் யோசிச்சோம்னா ஓகே இது கூட ஸ்கிரிப்டா இருந்து நம்ம ஸ்ப்ரெட் வேணும்னே ஸ்ப்ரெட் பண்றாங்களோ, விஜய் சேதுபதி விலக போகிறார் ம். அப்படின்றது வேணும்னே பண்றாங்களோ அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கு. பட் இன்னொரு பக்கம் இந்த பெர்ஸ்பெக்டிவ் யோசிச்சோம்னா அவருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, அவர் அவர் ரொம்ப பிஸியான மனுஷன். பிஸியான ஒரு பர்சனா இருக்காரு. அவர் 24/7 ஃபர்ஸ்ட் ம், பாப்பாரா ம், ம். அப்படின்றது ஒரு கொஸ்டின் தான். கண்டிப்பா அந்த 1 hour எபிசோட் அண்ட் டீம் சொல்றது சில ம், ஊக் ம். பாயிண்ட்ஸ் தான் அவருக்கு வந்து அவருக்கு போய் சேரக்கூடிய ஒரு ஆமா. விஷயமா இருக்கும். ஆனா நம்ம மக்கள் வந்து 24/7 பார்க்கும்போது இவ்வளவு மோசமா பண்றாங்களே, அவர் கேள்வி கேட்டிருக்கலாமே அப்படின்றத விஜய் சேதுபதி சார் கிட்ட வந்து கேட்கக்கூடிய கேள்விகளா இருக்கு. ஏன் நான் இவ்ளோ ஃபேஸ் பண்ணேன், இந்த சீசன் இப்படி இருக்குன்னு சாரே யோசிச்சு கூட மேபி இல்ல நான் விலகிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஜோனுக்கு போக கூட ஓகே. வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான். பிக் பாஸ் அப்படின்னா டேலண்டட் பீப்புள்ஸுக்கு ஒரு அங்கீகாரமா இருக்கும். ம். ஸோ அதன் மூலமா அவங்களுக்கு ஃபேம் கிடைக்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நம்ம சமூகத்துல இருக்கும் அப்படின்ற இருக்கலாம். ஆரி அப்படிலாம் பார்த்தோம்னா ம். அவருக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைச்சு இப்ப தனி ஷோ பண்ணி அவருக்குன்னு ஒரு தனி ம். இடத்தை பிடிச்சி ஹரிஷ் கல்யாண் நிறைய பேரை வந்து பாசிட்டிவாகவும் சொல்லலாம். ஆனா இந்த சீசன் பார்த்துட்டு சொல்றவங்க என்னன்னா என்ன இனிமேல் பிக் பாஸ் போறவங்களுக்கான மரியாதை இதனால போயிருமோ அப்படின்ற சில விஷயங்கள் பண்றாங்க. இது வந்து பிக் பாஸ் டீமை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. அந்த கண்டஸ்டன்ட்ஸ் நடந்துக்கிற விதம் தான். அது போக போக அவங்க வெளியே வரும்போது நம்ம பண்றது தப்பு அப்படின்னு அந்த ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. பட் இப்படிதான் நடக்கும் அப்படின்னா பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு டைம்க்கு அப்புறமா ஒரு மாதிரி மைண்டுக்குள்ள ஒரு கேயாஸ் வந்துடும். ஓகே பிக் பாஸ் பத்தின ஒரு தவறான ஒரு விதம் வந்துருமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஸோ இப்ப அதனாலதான் வைல்ட் கார்டு என்ட்ரி வேற 4 பேர் உள்ள போக போறாங்க அப்படின்ற அந்த திவ்யா ம், கணேஷா இருக்கட்டும், பிரஜின் அவங்க வைஃப் அமீர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கப்பலா உள்ள வராங்க. கப்புலா உள்ள போறாங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து பண்ணி பார்க்க வைக்க அந்த ஒரு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணாங்கன்னா இட்ஸ் ஹெல்த்தி அண்ட் பாக்குற மக்களுக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் என்ன பிக் பாஸ் புதுசா இருக்கு அப்படின்னு. ஆனா இங்க உள்ள இருக்கவங்கனால உள்ள உண்மையாவே வந்து ஃபேம் தேடி உள்ள வந்தவங்களோட டேலண்டோ அவங்களோட ஷோ ஆஃப் அந்த ம், பிரசன்ஸுமே ம், வந்து ம். கம்மியாயிட்டே இருக்கோ, அவங்க வந்து ஃபேட் ஆயிட்டே இருக்காங்களோ அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுமே இருக்கு. கான்ட்ரவர்சியும் 18+ கிரியேட் பண்றவங்களுக்கு தான் இங்க கண்டென்ட் ப்ரோமோல டாமினன்ட் ஆகும்போது ரியல் டேலண்ட் உள்ளவங்களுக்கான விஷயங்கள் அங்க தடபடுதோ அப்படின்றது மாதிரி தான் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வினோத் வந்து நல்ல ஒரு சிங்கர். ஆனா ம். அவர் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திவாகரை வச்சு கலாய்க்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண ஒருவேளை இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம அவர் பாட்டு பாடி பண்ணாரு இன்னும் கொஞ்சம் பெட்டரா ம். இருந்திருக்கலாம். கண்டிப்பா. அதே மாதிரி கமருதீன் வந்து ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அவரும் உள்ளுக்குள்ள வந்து திவாகரை கலாய்க்கிற ம். திவாகரை பேசியிருக்காரு. ம். மாதிரி டான்ஸ் ஆடுறது. அது ஸோ வினோத் அவர் பண்றாரு. அது கொஞ்சம் போன வாட்டி நல்லா இருக்குன்னு சொன்னனால இவருமே அதை ஃபாலோ பண்றாருன்ற ஒரு ஜோன்ல தான் இருக்கு. ஆக்சுவலா ப்ரோமோல வரணும்னா ஒரே ஒரு விஷயம் தான். என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? திவாகர் கிட்ட போய் சேர்ந்தா திவாகர் போதும். பக்கத்துல நிக்கணும். அதுவும் திவாகர் பேசிட்டு இருப்பாரு. அரோரா வந்து ஆ. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி Yes. ஒரு நிறைய மொமெண்ட் அப்படிதான் இருக்கு. என்னதான் பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி தான் ஆனா இருக்கு. இத ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? திவாகர் கூட இருந்தோம்னா நம்ம ப்ரோமோல வருவோம் அப்படின்னு கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? பார்வதி. பாரு தான். ஸோ Yes. அதனால பாரு இன்ன வரைக்கும் திவாகரை விட்டு பிரிய மனசு இல்லாம இருக்காங்க. அது பாசம் கிடையாது. அது வந்து பக்காவான ஒரு வேஷம் அப்படின்றது தான் உண்மை. ஸ்ட்ராட்டஜி பக்கா ஸ்ட்ராட்டஜி. ஸ்ட்ராட்டஜி. ஆமா. எஸ். இன்னொன்னு கமருதீன் கூட இருந்தனால இருந்தது காரணமும் அதான். கமருதீனை பத்தி ஒரு சில விஷயங்கள் போகுதுன்னு தான் அந்த அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ யார் நீங்க பாத்தீங்கன்னா பாரு யார் கூடலாம் பக்கத்துல போறாங்களோ அவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பிக் பாஸ்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்தவங்களா இருப்பாங்க. அவங்க அங்கேயே வச்சுக்கிட்டு நம்ம எப்படி டிவில பாக்குறோமோ அந்த மாதிரி பாக்குறாங்கன்றது நல்லாவே அது தெரியுது. பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா இருந்தா நான் அந்த ஃப்ரேம்ல இருக்கணும்
பார்க்கணுன்றது மட்டும்தான் அவங்களோட மைண்ட் செட்டா இருக்கும்ன்றது வந்து எஸ் தெரியுது. ஸோ இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது விஜய் சேதுபதி சார் உண்மையாவே இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணுமா அப்படின்றது நிறைய பேர் வந்து அவரோட ஃபேன்ஸுக்குமே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கு. ஸோ இப்போ விஜய் சேதுபதி சார் இல்ல அப்படின்னா யார் அடுத்து அப்படின்னு யோசிக்கும் போது அகைன் கமல் சாரே உள்ள வரதுக்கான மறுபடியும் கமல் தான் வரும். ஸோ கமல் சார் வந்து அகத்தின்குள்ளே அகம் டிவிக்குள்ளே அகம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கமல் சார் வந்தாருன்னா இவங்க எல்லாரும் சைலண்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஓகே இவங்க ஏதோ சீரியஸா பண்றாங்க, நம்ம அது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா விஜய் சேதுபதியும் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடு இதுக்கு முன்னாடி இருக்க சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி டப்புன்னு அடிப்பாரு. அடிச்சாருன்னா கவுண்டர் கொடுக்கும்போது அது எல்லாமே வைரல் ஆகும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு நிறையா படங்கள் வர்றதுனால பிஸியாக இருக்கிறதுனால அவரால் அதில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. நம்ம ஃபுல்லாக தெரியாமல் நம்ம எதுவும் கமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் மெதுவாக ஹேண்டில் பண்ணுறாரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இன்னொன்று நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்களுடைய ஃபேன்காக இருக்கட்டும், விஜய் சேதுபதி அவர்களை வந்து தனிப்பட்ட மனிதராக ரசிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து சரி இந்த மனுஷனை இப்படி இருக்காரு, அவரை மதிக்காம இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம் ஆதங்கம் இருக்க தான் செய்யுது. ஸோ பார்ப்போம். இன்னொரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் இல்லப்பா நான் லிஸ்ட்லயே இல்லப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனை வந்து கோபிநாத் சார் வந்து நம்ம நீயானா கோபிநாத் சார் வந்து இந்த ஷோவை ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்லயும் சில பேர் வந்து இல்ல பண்ணட்டும் அவரும் வந்து வரட்டும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது எந்த அளவுக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா அவர் நீயானாவோட இது. ஸோ அவரோட அந்த பிராண்ட் வந்து சில ஐ மீன் நான் இறங்கும் ஏறும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. பட் அங்க வந்தாரு அப்படின்னா அதுக்கான சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆகும், அது பெரிய கான்ட்ரவர்சி ஆகும் அப்படின்றதுனால அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீயா நானா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு லெகசி. அந்த லெகசியை தாண்டி அவர் வந்து இங்க வந்தாரு அப்படின்னா ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்கும். பட் அங்கேயும் வந்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்க கண்டஸ்டன்ஸ் தனியா நீ சொல்ல அவர் பேசவே மாட்டாரு, நீங்களே அடிச்சுருவாரு. பட் ஸ்டில் வந்து என்னன்னா அதுவுமே இந்த டிஆர்பி விஷயத்துல வந்து அவங்களுக்கு அடிபடும் அப்படின்றதுனால அது நடக்க வாய்ப்பு இல்லை. கோபிநாத் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த சீசன் இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் வந்து மற்ற சீசன்ஸ் இருக்குல்ல ஹிந்தி தெலுங்கு அந்த மாதிரி மற்ற பிக் பாஸ் லாங்குவேஜஸ்ல இருக்குல்ல அதெல்லாம் கம்பேர் பண்ணும் போது சீசன் 9 வந்து தமிழ் ரொம்ப ரொம்ப கம்மியான டிஆர்பியை நோக்கி போயிட்டு இருக்கு. ரொம்ப ஆவரேஜான சீசனா இருக்கு. இந்த கண்டஸ்டன்ட் சூஸ் பண்ணதுல மிஸ்டேக்கா இல்ல கண்டென்ட் ஸ்கிரிப்ட்ல மிஸ்டேக்கா அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கு உள்ள. சோ அதனால அந்த டிஆர்பி விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்ணி அடுத்த ஹோஸ்ட் வரப்போறாங்களா அப்படின்றதையே ஒரு விஷயமா மாத்தி வைரல் ஆக்குறாங்களோ அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்மே இதுல இருக்கு ஆக்சுவலி. எஸ் கரெக்ட். ஸோ கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் கமல் சார் வர போறாரா இல்லை விஜய் சேதுபதி நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி சீசன்ல பார்த்த அந்த வைபோட வர போறாரா அப்படின்ற கொஞ்சம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எனக்கு வந்து பார்வை பார்க்கும்போது என்ன கேரக்டர் ஞாபகம் வருதுன்னா ரீமாசன் பார்த்துருப்பீங்களே. நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கு தெரியுமா, கீதா. அதுக்கு ரிப்பீட் குடுக்கிறதுக்கு ஒரு தரமான ஒரு ஆள் வந்தா நல்லா இருக்கும். வைல்ட் கார்டுல யாராவது வந்து அந்த மாதிரி சம்பவம் செய்யறாங்களான்றத பார்க்கலாம் நம்ம ஆக்சுவலி. எஸ் தேங்க்யூ. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.